முத்துவோட பாட்டி மீனாக்கு கால் பண்ணி எப்படி மீனா இருக்க, நல்லா இருக்கியா, வீட்டுல உள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே மீனா அழுதுகிட்டே மாமாக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சு, ஆபரேஷன் செஞ்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காருன்ற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே பாட்டி என்னது என் பையன் அண்ணாமலைக்கு நெஞ்சுவலி வந்துருச்சா, யாரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அண்ணாமலை இப்ப எப்படிமா இருக்கான் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பரவாயில்ல பாட்டி, மாமா இப்போதைக்கு நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி நான் நாளைக்கு கிளம்பி அண்ணாமலையை பாக்குறதுக்கு வரேன் அப்படின்னு மீனா கிட்ட சொல்றாங்க. அப்புறம் காலையில அண்ணாமலை சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் பாட்டி அழுதுகிட்டே அண்ணாமலை என்னடா ஆச்சு, உனக்கு ஆபரேஷன் ஆமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே அண்ணாமலை நீ ஏமா பதறி போய் இப்படி ஓடி வர, எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், பாரு உன் முன்னாடி குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பாட்டி ஏய் விஜயா, நீயாவது அண்ணாமலைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு திட்டுறாங்க. என்னடா 2 நாளா என் பையன் அண்ணாமலை கிட்ட இருந்து கால் வரலையேன்னு எனக்கு படக்குன்னு மனசு அடிச்சுக்கிச்சு, அதான் கிளம்பி உடனே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா மீனாக்கு திடீர்னு மயக்கம் வருது. உடனே அங்க நிக்க முடியாம அங்க பெட்ல போய் படுத்துடுறாங்க. அப்புறம் பாட்டி அண்ணாமலை கிட்ட நீ நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா சாப்பிடு, எதை பத்தியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆமா என் பேத்தி மீனா எங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ரூமுக்கு கிளம்பி போறாங்க. மீனா தலை சுத்தி போய் எந்திரிக்க முடியாம படுத்து கிடக்கிறத பார்த்த பாட்டி என்ன மீனா ஆச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மீனா என்னாச்சுன்னு தெரியல பாட்டி, ஒரே தலை சுத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே மீனாக்கு ரொம்ப வாமிட்டிங் வருது. ரெஸ்ட் ரூம்ல போய் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாட்டி மெதுவா மீனாவை கூப்பிட்டு வந்து பெட்ல உட்கார வச்சு என்ன மீனா உனக்கு ஒத்துக்காத எதையாவது சாப்பிட்டுட்டியா, அதான் வாந்தி வருதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே மீனா வெக்கப்பட்டுக்கிட்டே இல்ல பாட்டி, ஒரு 5-6 நாளாவே எனக்கு மயக்கம் வருது, அடிக்கடி வாந்தி வந்துகிட்டே இருக்கு, எனக்கு என்னவோ அதுவா இருக்குமோன்னு தோணுது பாட்டி அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறாங்க. உடனே பாட்டி சிரிச்சுக்கிட்டே என் பேராண்டி முத்து அப்ப அப்பாவாக போறானா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் மீனா அழுதுகிட்டே இந்த நல்ல விஷயத்த உங்க பேரங்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சா அவர் என் மேல கோவமா இருக்காரு, இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே என் மேல கோவமா இருக்கிறதுனால யார்கிட்ட சொல்ல எப்படி சொல்லனே தெரியாம தவிக்கிறேன் பாட்டி அப்படின்னு கண் கலங்கி பயங்கரமா அழுகுறாங்க. உடனே பாட்டி எதுக்கும் அழுகாத, இந்த வீட்டோட முதல் வாரிச நீ சுமந்துட்டு இருக்க, என் செல்ல பேராண்டிய நீ அப்பாவாக்கியிருக்க, இதுக்கு மேல என்ன வேணும், இந்த சந்தோஷமான விஷயத்த நீ முத்துக்கிட்ட சொன்னா முத்துக்கு உன் மேல இருக்க கோவம் எல்லாம் கரைஞ்சு போயிரும், இத கேட்ட சந்தோஷத்துல என் பேராண்டி முத்து உன்னை தூக்கி சுத்தினாலும் சுத்திடுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு முத்து வீட்டுக்கு வராரு. உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷமா டேய் முத்து நீ அப்பா ஆயிட்டடா, உன் பொண்டாட்டி மீனா கர்ப்பமா இருக்கா, இனியாவது அவகிட்ட சண்டை போடாம அவளை நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு இருந்த விஜயா என்னது இந்த மீனா கர்ப்பம் ஆயிட்டாளா, இங்க வீட்டோட முதல் வாரிச நம்ம ரோஹிணி தான் சுமக்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள அந்த பூக்காரி கர்ப்பமாயிட்டாளா அப்படின்னு செம ஷாக் ஆகுறாங்க.